இது அடையாளம் தெரியாத அந்த நபர்களுடைய இறப்புன்னு இருக்கும்ல, அந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் விரைஞ்சு முடியணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இதுக்கு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குது. 1970 நவம்பர் 29ஆம் தேதி நார்வேல மலை ஏறக்கூடிய ஒரு குழுவை சார்ந்தவங்க ஒரு பெண்ணினுடைய சடலத்தை பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெர்கன் காவல் நிலையத்தில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவங்க போய் பார்க்க அந்த பெண்ணுடைய முன்புறம் முழுக்கும் எரிஞ்சிருக்கு. சரி, இவங்க எப்படி எரிஞ்சாங்க, யாராவது எரிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான தகவல்களை எடுக்கலான்னு சுற்றி பார்த்தா அதுக்கு இவங்க எரிச்சதுக்கான எந்த விதமான தடயமும் அங்கே இல்லை. ஒரு மதுபான பாட்டிலும் ஷூவும் இருக்குது. ஆனால் அது குறித்த எந்த விதமான லீடும் கிடைக்கவும் போகுது. மறுபடியும் அவங்க குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 நாள் கழிச்சு ஒரு 2 சூட் கேஸ் கிடைக்குது. அந்த சூட் கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றின எந்த விவரமும் இல்லாமல் இருக்குது. இன்னமும் குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவங்க இந்த கேஸ் எப்படியாவது முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கலாம்னு விசாரிச்சப்ப ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க இந்த ஃப்ளமிஷ், ஜெர்மன், ஆங்கிலம் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் பேசக்கூடிய ஒருத்தவங்களா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனாக தெரிய வருது. ஆனாலும் இவங்க எங்கேருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, இவங்க எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காததுனால